உலகிலே எப்படி மனிதன் வாழ்வதற்கும் மனிதன் எல்லா தேவைக்கும் பொருளாதாரம் அத்தியாவசியமாக விளங்குகின்றதோ அதை விடவும் நாளை சொர்க்கத்திற்கு செல்வது வரைக்கும் மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கக்கூடியதும் அவன் செய்த அமல் மட்டும்தான் என்பதை முஸ்லிம்கள் முதலிலே நினைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹாலா சொல்கின்றான், மாய்தாலே கால இன்னமா எத்த கப்பரல்லாகும் மினல் முத்தக்கீன், நிச்சயமாக அல்லாஹு தாலா இறையச்சமுடைய தக்வாவுடையவர்களினுடைய அமல்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதாக சொல்கின்றான். அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. தக்வா உடையவர்கள் என்றால் அல்லாஹ் கட்டளையிட்டதை அப்படியே செய்வார்கள். அல்லாஹ் எதை வெறுத்தானோ விலக்கினானோ அதை விட்டும் ஒதுங்கியவர்களாக, அதை விட்டும் தூரமானவர்களாக இருப்பார்கள். அப்படி அந்த தக்வா உடையவர்கள் செய்யக்கூடிய எல்லா வழக்க வழிபாடுகளையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். மற்றவர்களினுடைய வழிபாடுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக தெளிவாக சொல்லிவிட்டான். இன்னும் இதனுடைய அந்த செயல்பாடு எப்படி இருக்கின்றது என்பதை தாலின்கள் சொல்வார்கள். அல் இன்சானோ ஹரிசுன் ஃபீமா புனியா, அவன் மனிதனுடைய பழக்கமும் சுபாவமும் எதை தடுக்கப்பட்டதோ அதை ஆசையின் பக்கமே செல்லக்கூடியவனாக இருப்பான். நாம் எல்லாம் மனதினுடைய நப்சினுடைய ஆசையின் காரணமாக தீய வழியிலே சென்று கொண்டிருக்கின்றோம். அதற்கு மாறு செய்து நாம் நன்மைகள் ஒருபொழுதும் வீணடிக்காமல் நன்மையோடு நாளை வெற்றியாளர்களோடும் இன்னும் அந்த நன்மையை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு தக்குவாவோடு நாம் செயல்படுவதற்கும் வல்ல ரஹ்மான் நம் வாழ்க்கையிலே தௌஃபீக் செய்வானாக.